ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 17 दिसंबर 2024। ब्राह्मण जीवन का आंतरिक वर्षा सदा सुख स्वरूप शांत स्वरूप मन की संतुष्टता है। பிராமண வாழ்க்கை நமக்கு தருகின்ற உள்ளார்ந்த ஆஸ்தி என்ன என்றால் சதா சுக ஸ்வரூபமாகவும் சாந்த ஸ்வரூபமாகவும் இருப்பது மற்றும் மனதில் கிடைக்கின்ற திருப்தி என்பதாகும்। इसका अनुभव करने के लिए मनसा की पवित्रता चाहिए। இதனை நாம் அனுபவம் செய்ய வேண்டும் என்றால் மனதின் தூய்மை என்பது இருக்க வேண்டும்। எப்பொழுதுமே சுகஸ்வரூபமாக இருக்கிறது, சாந்த ஸ்வரூபமாக இருக்கிறது, திருப்தியாக இருக்கிறது। இந்த மூன்று விஷயங்களை எப்ப அனுபவம் பண்ண முடியும்? பாபா சொல்ல, எப்பொழுது உங்களுடைய மனதில் தூய்மை என்பது இருக்குமோ அப்பொழுதுதான் அனுபவம் பண்ண முடியும்। மனதினுடைய அல்லது அது உருவாக்கக்கூடிய எண்ணங்களிலே உணர்வுகளிலே தூய்மை இல்லை அப்படின்னா நம்மால சாந்த சுரூபமான ஆத்மாவாகவோ சுகம் நிறைந்த ஆத்மாவாகவோ திருப்தியும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஆத்மாவாகவோ இருக்க முடியாது। அதனால எல்லாத்துக்கும் இப்ப ஆதாரமாக இருக்கிறது என்னன்னா மனதினுடைய தூய்மை। மனதின் தூய்மைன்னு சொல்லும் பொழுது संकल्पங்களிலே तूய்மை। बाहर के साधनों द्वारा या सेवा द्वारा अपने आप को खुश व संतुष्ट रखना, ये तो अपने को धोखा देना है। வெளியில் இருக்கக்கூடிய சாதனங்களின் மூலம் சேவையின் மூலம் தன்னைத்தானே குஷியாகவும் திருப்தியாகவும் வைத்துக் கொள்வது என்பது இதுவும் கூட தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளுவதாகும்। உள்ளுக்குள்ளே திருப்தியாக இல்லாமல் உள்ளுக்குள்ளே சாந்த சுரூபத்தையும் சுகஸ்வரூபத்தையும் அனுபவம் பண்ண முடியாமல் வெளியில் இருக்கக்கூடிய சாதனங்களின் பயன்பாட்டின் மூலமாக அல்லது அது கொடுக்கின்ற ஒரு மேலோட்டமான மகிழ்ச்சியிலே திருப்தியாக இருக்கிறது அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது அப்படின்னா அது உண்மையான நிலையான அல்லது நீடித்த மகிழ்ச்சியாகவோ திருப்தியாகவோ இருக்காது। அதனால பாபா என்ன சொல்லி கொடுக்கிறார்? உள்ளூர நாம எப்பொழுதுமே திருப்தியோட சுகஸ்வரூபமாக அமைதி ஸ்வரூபமாக இருக்கிறோமான்னு பார்க்கணும்। அதுதான் திருப்தியினுடைய ஒரு அடையாளம்। இதற்கு நம்முடைய மனம் எப்பொழுதுமே தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம்। நன்றி பாபா। ஓம் சாந்தி।